கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ். மன்மதன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ள வருவார். வந்த உடனே நான் வந்து வாங்க இந்த மாதிரி என் பேர் கேட்பாரு, இன்ட்ரடியூஸ் ஆகும். இதுதான் சீன். நான் ரெடியாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்தோட சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுகளை மாற்றுறாங்களா இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க, இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங், அதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவரு நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸா தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஒன்று பண்ணலாம், நான் வந்தோம் உன் பேர் கேட்குறேன், உன் பேர் என்னன்னா அப்போ தான் வச்சோம் பாபின்னு வச்சோம். உன் பேர் என்னன்னு கேட்குறேன், நீ வந்துட்டு பாபின்னு சொல்லி நான் எக்கோவில் வந்து ஒரு 3 இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீனில் நம்ம போகலாம் அப்படின்னாரு. நல்லா இருந்துச்சு. அவருக்கு என்னன்னா என்னை காட்டும் போது ஒரு கிளாஸோட காட்டும் அப்படின்றதுக்காக சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ரிலேட்டிவ் ஒன்று பண்ணலாமா என்ன, நீங்கள் கேளுங்க, நான் வந்து 3 தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைலாக் சொல்லுங்கள், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒன்று அவரும் சிரிச்சுட்டு சரி நல்லா தான் இருக்குது, ஆனால் பில்டப்பாக இருக்காது, அது நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டைலாக்கு அவர் வந்து எனக்கு கேட்பார், உங்கள் பேர் என்னன்னு. நான் ஒன்று பாபி பாபி பாபின்னுவேன். ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னு ஒரு பாபி தாண்டா என் பேர் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா பில்டப் தான் 3 தடவை சொன்னோம் அப்படின்னு. ஸோ இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீன் அவரோட ஆரம்பிச்சது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அன்னைக்கு தியேட்டரில் ஸ்க்ரீனில் எனக்கு கிளாப்ஸ் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும், அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற STR 49 என்ன சொன்னாருன்னா, டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக்கு என்ன வேணும், சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும், சாண்டாக்கு என்ன பண்ண முடியும், அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அன்னைக்கு கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு 3 hours டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி சொன்னீங்க. ஐ லவ் யூ ஆல் த டைம். அதனால எனி டைம் எப்பவுமே அவங்களுக்கு பின்னாடி அவர் கூட நான் கண்டிப்பாக நிற்பேன். அது எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயமாக இந்த வருஷம் STR 49 நீங்கள் பார்ப்பீங்க. சொல்லி ஆரியா முறைக்கிறான், ஏன்னா கஷ்டப்பட்டு செலவு பண்ணி சத்தியம் அடுத்தது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆரியா. ஸோ ஆரியா தான் எனக்கு தெரியும், ஆரியா தான் நிகாரிகா ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கொண்டு வரும்போது எல்லாமே சூப்பராக போச்சு. அப்போ ஆரியா வந்து ஒருத்தர் சொன்னாங்களே, கிஷோர் எங்க வாங்க, இவர் தான் கிளாரிட்டி கிஷோர். இவர் கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இவரை ஃபர்ஸ்ட் கேட்டோன்னா என்ன சார்னா, அவர் வந்து ஒன்றும் இல்லை சார், கிளாரிட்டி தான் போதும் அப்படின்னாரு. நான் வந்து சரி ஓகே கிளாரிட்டி தானே அப்படின்ட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஒரு பேப்பர் கேட்டோன்னு வச்சுங்களேன், வெள்ளை பேப்பரா இல்லை ப்ரௌன் பேப்பரான்னு. வெள்ளை பேப்பர் கோடு போட்டுதா போடாதா, கோடு போட்டது இப்படி போட்டதா இப்படி போட்டதா, சரி இப்படி போட்டது, சரி போட்டதுக்கு அப்புறமா A4 ஷீட் வேணுமா சின்னதாக வேணுமா, இப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளாரிட்டி. இது எங்கே கிடையாது. நான் சொல்லுவேன் சார் நீங்கள் எதனா ஒரு பேப்பர் கொடுக்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா சினிமாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது இவர் கூட தான். ஆனால் அது நல்லா இருந்துச்சு, ஏன்னா பிஃபோர் பேப்பரை நம்ம எல்லாத்தையும் கிளாரிட்டியாக பண்ணதுனால இவ்வளோ பெரிய படத்தை எங்களால் கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு முதல்ல நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார். கிளாரிட்டியாக இருக்கா பேச்சு. அதுக்கப்புறமா ஆரியா என்னுடைய நண்பர்கள், இந்த உயிர் நண்பன் அப்படின்வாங்க, அந்த மாதிரி காசு கொடுத்துருக்காங்க சொல்லிதான் ஆகணும். அதாவது கல்லூரியின் கதை படத்தெல்லாம் நான் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்ல இருந்து ரிச் கேர்ள்ஸ் வந்து நடிக்க வைப்பாங்க, அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ எனக்கு வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 படம் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, பெருசாக எனக்கு தெரியாது வெளியே. ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க, ஆரியா தான் ஹீரோ, அவங்க அறிவு மரியாதை நடிச்சு முடிச்சிருக்காங்க, ரிலீஸ் ஆகலை. ஸோ நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம், எங்களுக்கு கேரவன் கிடையாது. அப்போ அவங்களாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆரியா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில். நீங்கள் யாருன்னா ஒன்று ஆரியா என்னது இவரை யாருன்னு கேட்டிங்களா, இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ட்டா. ஆனால் அவங்களாம் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்றா. ஒன்று அந்த பொண்ணுங்களை ஒரு மாதிரி டவுட்டாக என்ன பார்த்தாங்க, பார்த்தோட டக்குன்னு ஆரியா வச்சா அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா. ஏய் என்னடா சம்மந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார் காமெடி பண்ணுன்ற பச்சை பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா. சரி நானே எழுந்து அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டு கேட்டு ஹீரோஸ்லாம் டான்ஸ் அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சா 10 லைன்ல நல்லா பண்ணு அப்படின்னா.
இதை நாங்கள் பிஎஸ்ஓட்டில் கூட வச்சிருந்தோம். ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறது. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினா நான் ஹீரோவா நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. 2 பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடின்னு அவங்க பொண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் நீங்க ப்ரூவே பண்ண வேண்டாம் என்னை விட்டுரு நான் காமெடி இல்லாமல் கூட போறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போ காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்துல. நான் லிங்கால நடிக்கும் போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறேன் நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆரியா தான் போட்டாங்க. நீங்க சொன்ன போட்டிருப்போம் அப்படின்னு. சார் சத்தியமா நான் சொல்லுவேன் சார் என்னை எந்த லெவலில் மாட்டிட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு மேட்டர் சொல்ல போகிறோம் அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டோம். ஆரியாவுக்கு பிடிச்சி போச்சு. ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தான் இங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆரியா வந்தால் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆரியா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலை கேட்டுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆரியா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சம் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அங்கே ஒரு வீடு இருக்குது அது ரெனோவேஷன் பண்ணிட்டு சரி அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். அந்த மச்சா படம் சூப்பராக இருக்குது கதை நல்லா பண்ணிடலாம் எவ்வளோ சார் ஆனாலும் பிரச்சனை இல்லை சமயம் பண்ணிடலாம். சரி இதனால இல்லை இதான் மச்சா வீட்டு நான் சொன்னேன். பார்த்துட்டு இல்லை என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சா அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சா அந்த வீட்டு இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றும் ஷாக் ஆகி மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான் நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன் இந்த ரெனோவேஷன் பண்ணுறேன் இடிச்சா நிறைய செலவாகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல கம்யூனிட்டி ஏதாவது ஒன்று டிசர்வ் பண்ணி வேடாமடமா அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டு இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் அவனுக்கு அனுப்புகிறேன் நீ இந்த வீட்டை வந்து இடிச்சு ஃபுல்லாக டெமாலிஷன் செய்யணும். உடனே அவன் வந்து ஒரு பாய்க்கு ஃபோன் பண்ணால் ஒரு பாய் ஒருத்தர் வந்தார். சண்டே நைட் இது நடக்குது. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடிச்சு தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா ஒய்ஃபு போய் விலை கேட்டுருவாங்கல்ல அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க. நான் சொல்லலை எனக்கு திட்டுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா போய் வீட்டை காண சொல்லி தெரிவிட்டே இருக்கிறாங்க. இந்த தெருவு போயிருக்காங்க அந்த தெருவு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ராஜா நம்ம வீட்டை காணோம்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வரமா நான் சொல்றேன் வீட்டை காணலாம் இல்லைம்மா நான் வந்து சொல்றேன்ட்டாங்கம்மா இல்லைம்மா ஆரியா வந்தா அன்னைக்கு பார்த்துட்டு வீட்டை இடிச்சிட்டு புதுசாக காட்டலாம் நல்லா வரும் நான் சொன்ன கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா ஷாக்கா ஏன்னா நீங்க 2 பேரும் படத்துல தான் அப்படி பண்ணுவீங்க நிஜமா பண்ணுவீங்க ஒரு வீட்டை கிரௌண்டா ஸோ இந்த லெவல் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் என்னன்னா இதில் ஒரு விஷயம் நான் சொல்றது 2 பேருமே இது வரைக்கும் அந்த கல்லூரி கதையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது. சினிமாவில் இப்படி பண்ணலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் பயந்ததே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பண்ணுவோம். ஐயோ அது அப்படி ஆயிடுமோ ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி பண்ண அப்படி ஆயிடுமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்றது வரைக்கும் ஜாலியாக வாழ்வோம் நல்லபடியாக வாழ்வோம். இன்னும் வருது பார்ப்போம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த ஒரு எனர்ஜி தான் இன்னைக்கு வரைக்கும் ஆரியாவை இங்கே ஒரு இந்த இடத்துல கொண்டு வந்து ப்ரொடியூசராக நிற்க வச்சிருக்கு. என்னையும் ஒரு படம் பண்ணி போயிட்டு இருக்கிற இடத்துல வச்சிருக்கு. ஸோ நான் 2 பேரும் பயந்ததே கிடையாது. இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரியா சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து படத்தை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வேற யாருதான் வீட்டு வாசலே தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஆரியா சொன்னது நீ இந்த படம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வேற படம் கமிட் ஆகாத ஃப்ரீயாக பண்ணு உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன் வேலை படத்தை ஜெயிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக எனக்கு இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆரியாக்கு நான் திருப்பி தருவேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனந்த் பிரேமானந்த். ஸோ நான் வந்து தமிழ் சினிமாவின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு கதை சொன்னால் அதை பல லேயரில் சொல்லுவான். டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் தான். ஆனால் ஹாரருக்குள்ள ஒரு கேம் ஷோ இருக்கும். கேமுக்குள்ள ஒரு பணம் திருடு போகிற ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி த்ரில்லரு அட்வென்ச்சரு அதுக்குள்ள கேம் இப்படி நிறைய மல்டி லேயர்ஸில் ஒன்று பண்ணுவான். அந்த மாதிரி தான் இந்த கதை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க யாருக்குமே தெரியாது. ஈவன் ஆரியா கூட சரியா தெரியாது யாருக்கும் நடிச்சவங்களுக்கு தெரியாது. இதை எடுத்து முடிச்சு பார்த்தா மட்டும்தான் அது புரியும். ஆனால் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக கிளியராக அவ்வளோ காமெடியாக ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ அந்த விதத்தில் ஆனந்தை நான் பாராட்டுறேன். ஆனந்துக்கு மனமார்ந்த நன்றி. ஆனந்த் கூட ஆனந்த் சொன்ன மாதிரி முருகன் எங்க அவங்க மேடத்துக்குங்க
அவன் வந்து இந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி பண்ணுவான், அப்படியே தூரமாக நின்று கை காட்டுவான், ஃபீல் பண்ணுவான். ஆனால் வந்து அப்புறம் கேட்பான், என்ன சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு. இல்லை சொல்லியாச்சு பற்றி மேலவா இவன் தான் அங்கே ஓரமாக நிற்கிறா பாருங்க. அதாவது வந்து இந்த கேட்டு ஓரமாக என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நான் ஜெயிக்கிறது அவனுடைய வெற்றி மாதிரி கிடைப்பான். இதில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இவன் பண்ண ஒரு விஷயம் தான் டீம் ஒர்க்கு. ஆனால் இவன் பிடிச்சிருக்கான். அப்புறம் சேதுலையும் மேடைக்கு வசதி. பரவாயில்ல, என்ன ட்ரெஸ் போடலையா? ஸோ சேது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க 2 பேருடைய ஹார்ட் ஒர்க், இட்ஸ் டீம் ஒர்க் சேது. ஸோ இவங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் பி டீமுக்காக குணாமான், சுந்தர், விஜய், சரவணன், தானேஷ், ஸோ இவங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. உயரத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கூட சொல்லுவேன். ராமரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அதுக்கு காரணம் ராமர் மட்டும் இல்லை, அதில் அவர் கூட இருந்து அவரை பற்றி பேசின சீதா அண்ட் லக்ஷ்மணன், விபூஷணன், பரதன், ராவணன், இப்படி எல்லா கேரக்டருமே சேர்ந்தது தான் அந்த ராமன் அப்படின்ற ஒரு எலிவேஷன். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு உயரத்துக்கு போகிறான்னா அவன் மட்டுமே இல்லை, அவனோட டேலண்ட்டை மட்டுமே காரணம் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரணம். அப்படி என்னை சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அப்புறம் அந்த ஏதோ சிரீஷ் நண்பர் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நண்பர்லாம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நினைப்பேன். என்னுடைய முதுகெலும்பாக இருந்து என்னுடைய டீம் எனக்காக எழுதிட்டு இருக்கிறது, இந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்கு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்டிஆர்ல இருந்து இன்னைக்கு நாங்கள் ஹீரோவாக இந்த படத்தில் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க ஆரியால இருந்து, மாறன்லேருந்து எல்லாருமே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மீடியா அண்ட் ப்ரெஸ். ஸோ ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பர்சனலாக ஃபோன் பண்ணி இது இப்படி சொல்லுங்கள், இதை பண்ணுங்கள், செய்யுங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக ஒர்க் பண்ண நம்ம குடும்பம் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும். ஸோ என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், ஸோ அவங்களுடைய இன்புட்ஸ், அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும். அப்புறம் 12 வருஷம் கழித்து ஒருத்த படம் வந்து அந்த காமெடி ரசிக்கிறீங்கன்னா என் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுட்டு இருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு சொந்தங்களாக என்னுடைய ரசிகர்கள். ஸோ உங்களுடைய இந்த ஒரு அன்பும் மிக முக்கிய ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஃபங்க்ஷனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய சொந்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். மாமா, அக்கா, அண்ணன், சித்தி, அத்தை, மாமான்னு. ஸோ அவர்களுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அது கிங்ஸ்லிக்கு ஒரு தலைகள் நடக்கிற காமெடி இருக்குது, மொட்டராஜேந்திரனுக்கு ஒரு எலி காமெடி இருக்குது, அண்ட் நீலரவி சாருக்கு வந்துட்டு ஒரு டாய்லெட் காமெடி இருக்குது. ஸோ யாஷிகானுக்கு ஒரு பாட்டில் காமெடி இருக்குது, நம்ம கஸ்தூரி மேடம் ஒரு புக் காமெடி இருக்குது. இப்படி நான் சொல்கிற மாதிரி இந்த காமெடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேட்டரில் கண்டிப்பாக பயங்கர கிளாப்ஸ் வரும், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்குமே காமெடி வந்து அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிடுது. அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் கேமராமேன் சார் தீபக் சார், எங்களுடைய டீம் அவருடைய வேரியேஷன், நாங்கள் லைனாக ஹாரர் படம் பண்ணாலும் அவரோட அதில் ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு வேரியேஷன் காமிச்சிக்கிட்டே இருப்பார். ரொம்ப பொறுப்பானவர், ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவார், ரொம்ப செலவு பண்ணாமல் கரெக்டாக பண்ணுவார். ஸோ ரொம்ப என்னை அழகாக ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரசிகர்கள் மன்றத்தை நல்ல முறையில் கொண்டுட்டு போகிற நம்ம குமரவேல் அவர்களுக்கு, பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மோகன், பிரபா, பிரபா, ராணிப்பேட்டை பிரபா, ஸோ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நல்ல முறையில் நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வெளியே போகிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்ல முறையில் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்களும் நல்ல முறையில் நல்லபடியாக வெளியே பேசுகிறீங்க. ரொம்ப நன்றி.